ஸ்ரீ குருப்யோ நமக. 108 days ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அஷ்டாங்க யோகத்தில் இயமத்தில் அஸ்தேயா. அஸ்தேயா இந்த வார்த்தைக்கான பெயர் விளக்கம் என்னன்னு பார்க்கலாமா? ஸ்தேயானா திருடுறது, அஸ்தேயானா அதோட எதிர்ச்சொல் திருடாம இருக்குது. நாட் ஸ்டீலிங் எனிதிங் ஃப்ரம் எனிஒன். எல்லாரும் நினைக்கலாம் நம்ம யாரும் எந்த திருட்டும் பண்றதே இல்லைன்னுட்டு. பட் திருட்டுல கூட ரொம்ப டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. திருட்டுல பல வகை இருக்கு. மென்டல் தெஃப்ட், பிசிக்கல் தெஃப்ட், டைரக்ட் தெஃப்ட், இன்டைரக்ட் தெஃப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பொருளை ஒருத்தவங்க கிட்ட இருந்து எடுக்கிறது பேரு திருட்டு. இத பிசிக்கல் தெஃப்ட்னு சொல்லலாம். நம்ம மனதால எண்ணத்தால அந்த பொருளை நாம வச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சா அதுதான் மென்டல் தெஃப்ட். இதுக்கு மேல டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் தெஃப்டும் இருக்கு. டைரக்ட் தெஃப்ட்ல பார்த்தோம்னா ஒரு பொருளை நம்ம அவங்களுக்கு தெரியாம மறைச்சு வச்சு நம்ம எடுத்துக்கிறது. இன்டைரக்ட் தெஃப்ட்ல நம்ம டைரக்டா அந்த தெஃப்ட்ல இன்வால்வ் ஆயிருக்க மாட்டோம், பட் கண்டிப்பா அதுலயும் நம்ம இன்வால்வ் ஆயிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், அடல்ட்ரேஷன், கலப்படம். நிறைய பேர் பார்த்தோம்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ்ல நிறைய கலப்படம் பண்ணுவாங்க. இதுவும் ஒரு வகையான திருட்டு தான். இன்டைரக்டா பிசிக்கல் தெஃப்ட் தான் பண்ண முடியும்னு இல்லை, மென்டல் தெஃப்டும் பண்ண முடியும். மற்றவங்களுடைய ஐடியாஸை நம்ம திருடுறது, அதுவும் ஒரு வகையான தெஃப்ட் தான். இதுக்கு ஒரு சின்ன கதையை பார்க்கலாமா? ஒரு நாள் ஒரு குரு 4 சீடர்களை கூப்பிட்டு கொஞ்சம் விதைய கொடுப்பாரு. இந்த விதைய நீங்க யாரும் பார்க்காத இடத்துல போய் புதைச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. எல்லா சீடர்களும் புதைச்சிட்டு வந்துருவாங்க. ஆனா ஒரு சீடன் மட்டும் அந்த விதைய கையிலேயே வச்சிருப்பாங்க. அப்ப அந்த குரு அந்த சீடனை கூப்பிட்டு கேட்பாரு, ஏன் நீ மட்டும் புதைக்கல இத அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த நான் இந்த விதைய எங்க போய் புதைக்க போனாலும் என்னை கடவுள் பார்த்துட்டே இருக்க மாதிரி எனக்கு தோண்டிட்டே இருந்துச்சு. அதனால நான் இதை புதைக்காம கையோட எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. இந்த கதையில இருந்து பார்த்தோம்னா நம்மளை சுத்தி எப்பவுமே கடவுள் பார்த்துட்டே இருப்பாரு. அந்த எண்ணம் இருந்ததுன்னா நம்ம எந்த தப்பும் பண்ண மாட்டோம். நம்ம வாழற வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் இந்த இயற்கையும் இறைவனும் கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நன்றி உணர்வோட மன திருப்தியோட இருந்தா இந்த அஸ்தேயாவை ஈஸியா ஃபாலோ பண்ணிடலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. என் கூட டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென், பவத்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.